கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமேன். இல்லையா? இங்கே சொல்றாரு, வழியை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னாக்கா செய்ய வேண்டிய காரியம் சொல்றாரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்கணும். இதுதான் சங்கீதக்காரர் கூட சொல்லுவார். 1ஆம் சங்கீதத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய்ந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலின் வாரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு சொன்னால் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை நம்ம நேசிக்கணும், அதை வாசிக்கணும், தியானம் பண்ணி இந்த வசனத்தைப்படி நம்ம வாழணும். அதை யோவானில் கூட சொல்லுவார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அவனுடைய வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கணும். அப்போ தான் நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறார். ஆகவே அதனால் அருமையான புதிய மாதத்தில் முதல் தேதி நாளில் கூட கடந்து நாம் அடுத்த 2ஆம் தேதிக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். 2வது நாளில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை இந்த காரியத்தை வாய்க்க செய்ய போகிறார். ஒருவேளை 7 மாதங்கள் நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் போயிருக்கலாம். காரணம், அவனுடைய வேதத்தின்படி நம்ம வாசித்து தியானிக்காமல் இருந்திருக்கலாம். அந்த காரணத்தை ஆண்டவர் ஆவியானவர் சுட்டி காட்டுறாரு. இப்பொழுது நாம் திருத்தி கொள்வோம். அவர் வேதத்தை நேசிக்க, வாசிக்க, தியானிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் வாய்க்க கற்று செய்வார். அப்புறம் சொல்கிறாரு, நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆகவே காரியம் வாய்க்க வேண்டுமானால், புத்திமானாய் இருக்க வேண்டுமானால் அவனுடைய வார்த்தையை நம்ம நேசித்து தியானித்து அதன்படி வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய காரியம் ஒருவேளை இது வரைக்கும் வாய்க்காமல் போயிருக்கிறதுக்கு காரணம் வேதத்தை நேசிக்கிறது இல்லை, தியானிக்கிறது இல்லை, அதன்படி வாழாமல் இருந்திருக்கலாம், பேர் கிறிஸ்துவலாக இருந்திருக்கலாம். மன்னியும். இனிமேல் நாங்கள் தியானிக்கிற அனுபவத்துக்குள் வர உதவி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.